அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஜூன் 15 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனி மாதம்தான். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையும் உருவாக இருக்குது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கை யோகம், புத ஆதித்ய யோகம், சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாக்கும் சுப பலன்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலனை பெறும். ஆனி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் உள்ளன. ஆனி திருமஞ்சனம் எனப்படும் திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளன என்று பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனி மாதம். இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரம் குறிப்பிடப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்குது. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்து இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி மாத உத்தர நட்சத்திரத்து அன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனம் சாத்தப்படுது. ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஜேஷ்டா அபிஷேகம் செய்யப்படுது. ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்தருளிக்கும் வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடையா மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்கிறாங்க. வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழை தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. ஆடி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் மகம், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஞான மோட்ச காரகனான கேது, ஆத்ம காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் அனைத்திலும் மேன்மை மிக்கவங்களாக இருப்பீங்க. பிறக்கும் ஆனி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி ஜூன் 19 வகரமடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க. குருவின் பார்வை 2, 4, 6ஆம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். மனதில் சந்தோஷம் நிறையும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாக இருக்கும். ஆரோக்கியமாக செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். விவசாயிகள் தங்கள் செயலில் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சந்திராஷ்டமம் ஜூன் 29, 30. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 16, 19, 25, 28, ஜூலை 1, 7, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது வராகியை வழிபட வாழ்வில் நன்மை கூடும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பூரம். ஒளிக்காரகனான சூரியன், அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் நன்மை வழங்க இருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகள் விலகும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும்.
பணம் வந்து பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை சேரும். குரு வந்து ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிரி தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கரமடைவதால் உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு உயரும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் லாபத்தை அடையலாம். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் மறையும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வாங்க. மாணவர்கள் மேற்படிப்பு கனவு நனவாகும். சந்திராஷ்டமம் வந்து ஜூலை 1. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 15, 19, 24, 28, ஜூலை 6, 10, 15. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சனிக்கிழமையில் நவகிரகத்தை வழிபட நன்மைகள் உண்டாகும். அடுத்தது வந்து உத்தரம் 1ஆம் பாதம். ஆத்மகாரகனான சூரியனின் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்து சக்தி மிக்கவராக விளங்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆணி மாதம் நன்மை மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகள் விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். அரசு வழியிலான முயற்சிகள் ஆதாயத்தை தரும். தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை சேரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படும். அந்நியரால் சங்கடம் தோன்றும் என்றாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு இம்மாதம் யோகமான மாதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கரமடைவதால் நிம்மதியான நிலை ஏற்படும். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருக்கிறது அவசியம். மாணவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். சந்திராஷ்டமம் வந்து ஜூன் 2. அதிர்ஷ்டமான நாள் 19, 28, ஜூலை 10. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டோம்னா நன்மைகள் சேரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆனி மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.